வணக்கம். அரசு உதவி பெறக்கூடிய பென்டிங் மகளிர் மேல்நிலை பள்ளியில் சுயநிதி பள்ளி ஒன்றை சட்டவிரோதமாக ஆரம்பித்து இந்த அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் பயிலக்கூடிய மாணவிகளுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளை கிடைக்க விடாமல் அந்த நிதியை எல்லாம் இந்த சுயநிதி பள்ளிக்கு பயன்படுத்தி இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியையை கைது செய்ய வேண்டும். அவர்கள் பதவி விலக வேண்டும். அவர்களை அந்த பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த அரசு உதவி பெறக்கூடிய பென்டிங் பள்ளியில் பயில மாணவிகளின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களது கல்வியை உறுதி செய்ய வேண்டும் என கடந்த 2 நாட்களாக இப்பள்ளியை சேர்ந்த மாணவிகள் முன்னாள் மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் அடிப்படையில் நேற்றைய தினம் சென்னை மாவட்ட பள்ளி கல்வித்துறை அதிகாரி நேரில் புகழேந்தி ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வு மேற்கொண்டு அவர் இட்ட உத்தரவின் பேரில் இன்று விசாரணை நடைபெறும் என அந்த பள்ளி கல்வித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் விசாரணை நடைபெற இருப்பதால் தற்காலிகமாக அரசு உதவி பெறக்கூடிய பென்டிங் மேல்நிலை பள்ளியில் மாணவிகள் சேர்க்கை நிறுத்தி வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் ஏராளமான பெற்றோர்கள் மாணவிகளை பள்ளியில் சேர்ப்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களிடம் வரக்கூடிய திங்கட்கிழமை மாணவர் சேர்க்கை நடைபெறும் என பள்ளி நிர்வாகம் தெரிவித்திருப்பதாக பெற்றோர்கள் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக மாணவிகளை பொறுத்தவரையில் இந்த பள்ளியில் போதுமான அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை. மாணவிகளுக்கு தேவையான கழிவறை வசதிகள், குடிநீர் வசதிகள், வகுப்பறை வசதிகள் எதுவுமே சரியில்லை. இதை எல்லாமே வரக்கூடிய கல்வி ஆண்டு தொடங்குவதற்குள் பள்ளிகள் திறக்கப்படுவதற்குள் சரி செய்வதையும் அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மாணவிகள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில்தான் மாணவர் சேர்க்கை நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் வரக்கூடிய திங்கட்கிழமை முதல் மாணவிகள் சேர்க்கை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நாம் பள்ளியின் முன்புதான் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த பள்ளியின் நுழைவு வாயில் பூட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வரக்கூடிய பெற்றோர்கள் அனைவருமே அந்த பள்ளியினுடைய நுழைவு வாயிலே கேட்டுவிட்டு செல்கின்றனர். வரக்கூடிய பெற்றோர்கள் அனைவருமே திங்கட்கிழமை சேர்க்கைக்கு வர கூறியிருப்பதாக பள்ளி நிர்வாகம் கூறியிருப்பதாக தெரிவிக்கின்றனர். அதே போல மாற்று சான்றிதழ் பெற விரும்புவோரும் திங்கட்கிழமை அந்த மாற்று சான்றிதழ் பெற்று செல்லலாம் எனவும் பள்ளி நிர்வாகம் தெரிவித்திருப்பதாக பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர்.